உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கப்ப, ட்ரேடிங்க பத்தி வெளிய இந்த மாரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. அத வந்து நீங்க பிரேக் பண்ணணும்னு நெனச்சா, அதெல்லாம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ப்ரௌடாக இப்போ சொல்லுவேன்ல. இப்போ நீங்க நினச்சதெல்லாம் தப்பாயிடுச்சுல்ல. இப்போது நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ப்ரூஃபாக காமிச்சாவே அவங்க எதுவும் பேச முடியாதுல்ல நெக்ஸ்ட்டு. ஓகே, நம்ம சக்சஸ் தான் உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் பதிலடி அந்த ஸ்டீரியோ டைப்லாம். ஆமாம், ட்ரேடிங்கில் ஒரு அடி வாங்கியிருப்போம். இதை நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ட்ரேடிங்லாம் பண்ணாத, அது வேறு மாதிரி போய் இப்படி முடியும் அப்படின்வாங்க. அதெல்லாம் மாற்றி அமைச்சது சுபாஷ் ப்ரோ தான். ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, லாஸ் புக் பண்ணாலும் சரி, ஈவன் சுபாஷ் ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ், சந்தோஷம் இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஒரே போர்டு தான் போகும். சூப்பர். தீனதயாளன் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு ஃப்ரம் காஞ்சிபுரம். பெரிய கைத்தில் கொடுத்துடலாம். லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் தீனதயாளன். ஸோ அவருக்கு ட்ரேடிங் சீக்ரெட் சார்பாக ஒரு சின்ன மொமெண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஹாய் பிரதர். Give a big round of applause for our தீனதயாளன். சொல்லுங்க பிரதர், எப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக மாறினீங்க? இதில் ஒரு கோயின்சிடென்ஸ் என்னன்னா, நான் லாஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ 1 இயர் ஆனிவர்சரி வரைக்கும் செலிப்ரேஷன் வந்து நீங்க நிறைய செலிப்ரேஷன் நடக்குது. உங்க சக்சஸ் செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் உங்களுடைய 1 இயர் செலிப்ரேஷன் எல்லாமே இங்கே நடக்குது. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது இந்த மீட்? ஜஸ்ட் ஓவர்வெல்ம்டு. இது எப்படின்னா, இப்போது இவர் சுபாஷ் ப்ரோ எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட் திங் வந்து ஒரு குட் சோல், குட் ஹியூமன் பீயிங். அது எப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவார், அதை யாராவது சொன்னார்னா அது கரெக்டாக பண்ணிடுவார். அதான் பேசிக்காகவே இவர் ஒரு குட் ஹியூமன் பீயிங். அவர் கூட நம்ம ஜாயின் பண்ணதுன்றது ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம லக்குன்னு சொல்கிறத விட ஒரு பிளெஸ்டு ஃபீல் தான். ஒரு வருஷத்தில் எப்படி இருக்குது உங்களோட வே ஆஃப் க்ரோத்தும் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்? அது வந்து பேசிக்காகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பேட் ஒரு மெமரி இருக்கும்ல. ட்ரேடிங்கில் ஒரு அடி வாங்கியிருப்போம். இதை நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ட்ரேடிங்லாம் பண்ணாத, அது வேறு மாதிரி போய் இப்படி முடியும் அப்படின்வாங்க. அதெல்லாம் மாற்றி அமைச்சது சுபாஷ் ப்ரோ தான். அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து தான் நான் ப்ராஃபிட்டே பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் 2-3 கிளாஸஸ் ஜாயின் பண்ணி லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணி. ஓகே, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கும் ட்ரேடிங் சீக்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு உங்களுக்கு? அது என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்னா, இதில் வந்து நாங்கள் ஃபேமிலி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்ட்னர்ஸ் எல்லாருமே 3000 மெம்பர்ஸ். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, லாஸ் புக் பண்ணாலும் சரி, ஈவன் சுபாஷ் ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்போம். ப்ராஃபிட் ஆர் லாஸ், சந்தோஷம் இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஒரே போர்டு தான் போகும். சூப்பர். ஸோ அதுதான் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, சுபாஷ் ப்ரோ கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? சுபாஷ் ப்ரோ கேள்வின்னு எதுவும் இல்லை, இதுவே கண்டினியூ பண்ணுங்கள். எங்கள் கூடயும் நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படி ஓகே, கண்டிப்பாக. அதான் நான் சொன்னோம், அது ஒரு 10,000 ஃபேமிலிஸாக மாற்றலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மாறும். சூப்பர் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள், 1 இயரில் வந்து ஆனிவர்சரி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு, ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் ஆனிவர்சரியை. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அவர் வந்து அடுத்த 2nd இயர், 3rd இயர், 4th இயர் இந்த மாதிரி எல்லா இயரும் அதை செலிப்ரேட் பண்ணணுன்றதான் என்னோட விருப்பம். அதானே எல்லாரோட விருப்பம்? அதானே? எஸ். ஓகே, உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கப்ப, ட்ரேடிங்கை பற்றி வெளியே இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ப்ரௌடாக இப்போ சொல்லுவேன்ல. இப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பாயிடுச்சுல்ல. இப்போது நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ப்ரூஃபாக காமிச்சாவே அவங்க எதுவும் பேச முடியாதுல்ல நெக்ஸ்ட்டு. ஓகே, நம்ம சக்ஸஸ் தான் உங்களுக்கான ஒரு ப்ரூஃப் பதிலடி அந்த ஸ்டீரியோ டைப்லாம். ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னுமே நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் தீனதயாளன் அவர்களுக்காக. ஓகே. எஸ், தேங்க்யூ பிரதர்.